கிட்ட தாத்தா வந்து சரமாரியா கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புறாரு. "என்ன நினச்சிட்டு இருக்க விஜய் உன் மனசுல? அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் தேடி வந்து கிட்ட பேசுறா. நீ பாட்டுன்னு வந்து அமைதியா இருக்க. போனா போன்னு சொல்ற. இதெல்லாம் நியாயமா நீ பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா அது வந்து தாத்தா அவ குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் தானே தாத்தா நான் நினைக்கிறேன். அவ எப்படி தாத்தா பிரிஞ்சு நான் நான் வந்து வர வைக்க முடியும் அவள அப்படின்றாரு. "டேய் என்னடா பேசுற நீ? குடும்பத்த பிரியறதுக்காக உன்ன விட்டு பிரியலாமா? நீ பிரிச்சுப்பியா அவள? அவ இல்லாம உன்னால இருக்க முடியுமா? காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அப்படி உருகுற, அப்படி அழற. அவ முன்னாடி மட்டும் அமைதியா இருக்க. அவ முன்னாடி இதெல்லாம் அழுது, "நீ எனக்கு முக்கியம் காவேரின்னு ஒரு வார்த்தை சொல்றியாடா? எப்படி தாத்தா நான் சொல்றது? அவ தான் வந்து வேணும்னே வந்து போணும்னு சொல்லிட்டு வந்திருக்காள. அவ போணும்னு சொல்லிட்டு வந்தவளா இருந்தா, எல்லாரையும் மீறி இவ்ளோ நடந்ததையும் மீறி வீட்டுக்கு சாவி கொடுக்கணும் வருவாளாடா? அப்படிப்பட்டவளாடா யோசிப்பா? நீ ஒரு நிமிஷம் காவேரி இரு காவேரி போகாத, என்னை விட்டு போகாதன்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு இங்கேயே இருந்திருப்பா. அத விட்டுட்டான். இப்ப வந்து புலம்பி வந்து அழுது என்னடா பிரயோஜனம்?" அப்படின்னு தாத்தா சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பண்றியா எல்லாத்தையும்? எல்லாத்தையும் உன் இஷ்டத்து பிரகாரம் நடந்துக்கிற. என்னதான்டா அவளுக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, "தாத்தா எனக்கு புரியுது தாத்தா. காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தாத்தா. ஆனால் வந்து அவங்க குடும்பத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா. அவங்களும் எனக்கு முக்கியம் தாத்தா. என்னடா நீ பேசுகிற? இப்போ என்னதான் பண்ண போகிற விஜய்? தாத்தா என்ன நல்லா முடிவு பண்ணிட்டேன் தாத்தா. காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதே மாதிரி அவங்க குடும்ப சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அதனால் காவேரி வந்து அவங்களே வந்து அனுப்புகிற மாதிரி நான் செய்வேன் தாத்தா. அவங்க குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நான் காவேரியை வந்து எப்படியாவது வந்து பேசி கூட்டின்னு வருவேன். அது மட்டும் கிடையாது. அவங்களே வந்து மனசு மாறி என் கூட அனுப்பிச்சு வைக்கணும். இங்கே பாருங்க தாத்தா, இப்போ வந்து அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். அந்த நம்பிக்கை மறுபடியும் வந்து அவங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படியாவது வந்து நம்பிக்கைய வர வச்சு மறுபடியும் காவேரி நானும் சேர்ந்து வாழ்வோம். அவங்களே எங்கள சேர்த்து வைப்பாங்க தாத்தா. இது நிச்சயம் நிறைவேறும். இது சத்தியம் தாத்தா அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு. உடனே வந்து தாத்தா சந்தோஷப்படுறாரு. "இங்கே பாருடா விஜய், நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது கண்டிப்பாக நீ நிறைவேற்றி வைப்ப எனக்கு தெரியும்டா. நீயும் காவேரி சந்தோஷமா வாழணும்டா. எனக்கு அதுதான் முக்கியம்" அப்படின்றாரு. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா வந்து "என்னதான் நினச்சிட்டு இருக்கடி? உன் இஷ்டத்துக்கு அழுதுகிட்டே இருப்பியா? அழுததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நிறைய அழ வேண்டியது இருக்குது. இதுக்கு இப்போவே அழுது எல்லாத்தையும் தீர்த்துறாத. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ வேற." உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க, "ஏம்மா எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்கா? அதான் வந்துட்டாள அவ. இதுக்கப்புறம் எதுக்கு திட்டுற?" அப்படின்றாங்க. சரிடி ஒரு 2 நாள் இங்கே தங்கிட்டு நம்ம வீடை பார்க்கணும். வீடு பார்க்க போகிறீங்களா இல்லையா?" அப்படின்னோன்னா, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. அதன்படி வந்து வீடு வந்து வாடகைக்கு பார்க்குறாங்க. அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய வீடாக இருக்குது. "என்னடி இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது?" அப்படின்னோன்னே, "இல்லைம்மா நிவின் தான் சொன்னார் இந்த வீட்டை. ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு" அப்படின்னாரு. பத்தாதுன்னு அக்கா மாமாவுக்கு ஒரு ரூம் இல்லாமல் இருந்ததில்ல. இப்போ பாரு அக்கா மாமாவுக்கு ரூமு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரூமு, ஹாலு எல்லாமே இருக்குமா அப்படின்னோன்னே, கரெக்டுடி. ஆனால் வாடகை அதிகமாக இருக்கும். இவ்வளோ வாடகை கொடுக்க முடியுமா?" அப்படின்னோன்னே, "அதெல்லாம் கொடுத்துடலாம் அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. "என்னப்பா நீ இப்படி சொல்கிற? எப்படிப்பா பார்த்துக்க முடியும்?" அப்படின்னு. "ஆமாம் இவர் வந்து இப்போது பழைய மாதிரியா இருக்கார். இவர் தான் வந்து நல்லா நடிக்கிறார்ல, அதுலலாம் காசு வருமா, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு" சொல்லிட்டு கங்கா ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம சந்தோஷமாக இருக்காங்க. ராகினி சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, "அப்பா காவேரி வீட்டை விட்டு போயிட்டாப்பா. விஜயும் காவேரியும் பிரிஞ்சுட்டாங்கப்பா. எனக்கு இது போதும்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, அந்த குடும்பமே போயிடுச்சுப்பா." சரி அதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனால் அந்த குடும்பமே போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் எங்கே இருக்குது தெரியலையேப்பா." "அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். அந்த குடும்பம் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்காங்க. அதை அப்படியே சும்மாவே விட மாட்டேன். அந்த குடும்பத்தை எவ்வளோ வந்து இன்னும் பண்ண முடியுமோ அவ்வளோ வச்சு செய்வேன்" அப்படின்றாரு. சரிங்கப்பா, அதை நீங்கள் பார்த்துங்க. காவேரி இங்கே போயிட்டாளா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி. எனக்கு இருக்க சந்தோஷம் என்ன தெரியுமாப்பா, அவள் போனது தான். சரிம்மா, மறுபடியும் மனசு மாறி அந்த வந்து அந்த விஜயை தான் கூட்டிகிட்டு வந்துட போகிறான். அதெல்லாம் நடக்காதுப்பா. இங்கே தான் வெண்ணிலா இருக்காள, அவளை வச்சு விஜயை சரி பண்ணிடலாம் அப்படின்னோன்னா, சரிம்மா அப்படின்றாரு. இங்கே வந்து விஜய் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்க்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, "விஜய் அவன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். இதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் தான் அவன் தங்க போகிறான். இங்கே வரமாட்டான்" அப்படின்னு. ராகினி அதிர்ச்சியாக இருக்குது. தூக்கி வாரி போடுது ராகினிக்கு. என்ன சொல்கிறாரு இவர்?